ஜவஹர்லால் நேரு பிரதமராக இருந்த சமயம். அப்போ பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்றதுக்காக தமிழ்நாட்டுக்கு வந்திருக்காரு. பல்வேறு நிகழ்ச்சிகளை முடிச்சுட்டு ஆளுநர் மாளிகையில் ஓய்வு எடுத்துட்டு அடுத்த நாள் டெல்லி புறப்பட்டு போகிறதா ஏற்பாடு. அப்போ இவர் இரவு நேரத்தில் ஓய்வு எடுக்கும்போது புத்தகம் படிக்கிறது வழக்கம். அந்த நேரத்தில் உலக பொருளாதார சம்மந்தமாக ஒரு புத்தகம் வெளியாயிருக்கு. இவர் அந்த புத்தகம் கிடைக்குமா அப்படின்னு அதிகாரிகளை கேட்குறாரு. அதிகாரிகள் தேட ஆரம்பிக்கிறாங்க. சென்னையில் இருக்கிற கன்னிமரா லைப்ரரிக்கு அந்த புத்தகம் வந்திருக்கணும் அப்படின்றது ஒரு நம்பிக்கை. உடனே இவங்க அந்த கன்னிமரா லைப்ரரி போகிறதுக்கு ஆயத்தமாகறாங்க. அப்போ இவங்களுக்கு ஒரு சந்தேகம், அந்த புக்கை வேறு யாராவது கொண்டு போயிருந்தா என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிக்கிறாங்க. அப்போது அவங்களுக்குள்ளேயே சொல்லிக்கிறாங்க, உலக பொருளாதார சம்மந்தமாக இருக்கிற ஒரு புக்கு வந்தது நமக்கே தெரியல, நேருஜிக்கு மட்டும் தான் தெரிஞ்சிருக்கு. நேருஜிக்கு தெரிஞ்ச அந்த உலக பொருளாதார சம்மந்தமான புக்கை தமிழ்நாட்டில் யார் தேடி பிடிக்க போகிறாங்க அப்படின்ட்டு உட்காந்து கன்னிமரா லைப்ரரிக்கு போகிறாங்க. அதில் தேடுறாங்க. அந்த புக்கு 2 நாளைக்கு முன்னாடி தான் வந்திருக்கு. இந்த பொருளாதார சம்மந்தமான புக்கு இருக்கிற ரேக்குக்கு போய் பார்க்குறாங்க. அங்கே ஒரு அந்த பொருளாதார சம்மந்தமான புக்கு இருக்கிற ரேக்கில் அந்த புக்கு இல்லை. ஸோ நேருஜிக்கு தெரிஞ்ச அந்த புக்கு தமிழ்நாட்டில் இன்னொருத்தருக்கு தெரிஞ்சிருக்கு அப்படின்ற ஒரு முடிவுக்கு வராங்க. நேராக ரிஜிஸ்டரை வந்து புரட்டுறாங்க. யார் அந்த புக்கை எடுத்துகிட்டு போயிருக்காங்க, அந்த புக்கை எடுத்துகிட்டு போனவங்க எழுத்து போட்டிருக்கணும். அதை புரட்டும் போது பார்த்தா அந்த புக்கோட பேரை எழுதி பக்கத்தில் CN அண்ணாதுரை அப்படின்னு எழுத்து போட்டு, நேருக்கு தெரிஞ்ச ஒரு புக்கு தமிழ்நாட்டில் பெருந்தந்த நபர் CN அண்ணாதுரை. இதுதான் அண்ணா அவர்களுடைய படிப்பின் ஆர்வம்.